அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 21:20-21-22 பாத்தீங்கன்னா, பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. உங்களை சந்திச்சிட்டாரு ஆண்டவரே. சீமோன் பேதுரு ஊழித்து கூப்பிடுறாரு. ஒரு ஊழி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, என்னை பின்பற்றி வா சீமோனே. அப்படி வந்துகிட்டே இருந்தவரு திடீர்னு திரும்பி யோவானை பார்க்கிறார். பார்த்து, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? இதே வேலை தாங்க இந்த சீமோன் பேதுருக்கு. எப்ப பாரு ஆண்டவர் சொல்றவன மனுஷரை பிடிக்காக வாப்பான்னா, ஆண்டவரே நான் பாவியாய் மனுஷன். ஆண்டவர் பார்க்கறத விட்டுட்டு தன்னை பார்க்கிறாருங்க. அப்புறம் கடல் மேல் நடக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே வந்தவர் திடீர்னு புயலை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அமிர்ந்து போயிடுறாரு. இதே வேலை தான். இப்ப உயிர்த்தெழுந்த தெய்வம் வந்து கூப்பிட்டு இருக்காரு, மறுதளிச்சால கூப்பிட்டு இருக்கிறாரு, சந்தோஷமா ஃபாலோ பண்ணி போகணும் இல்ல, போனவர் திடீர்னு மறுபடியும் திரும்பிட்டாரு. இதே வேலை தான். யாருக்கு? உங்களுக்கு தான். அநேக நேரத்துல திரும்பி பார்க்கிற சுபாவம் இருக்குது. கர்த்தர் சொல்றாருங்க, யாரையும் பார்க்காதீங்க, அவரை மட்டும் பாருங்க. ஆண்டவர் இவன் காரியம் என்ன? அப்பா சொல்றாரு, மைண்ட் யுவர் பிசினஸ். நான் சொன்னதை செய், என்ன பின் ஃபாலோ மீ. உன் வேலையை பாருப்பா. அவன் வேலை நீ ஏன் தலையிடுற? அவன் அழைப்பு வேற, உன் அழைப்பு வேற. அவன் முடிவு வேற, உன் முடிவு வேற. உன்னை நான் பயன்படுத்துகிற விதம் வேற, அவனை பயன்படுத்துகிற விதம் வேற. ஆகவே நீ என்னை பின்பற்றி வா. அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, உன் அழைப்பு வேற, அடுத்தவர்கள் அழைப்பு வேற, உன் ஆசீர்வாதம் வேற, அவர்கள் ஆசீர்வாதம் வேற, உன் வரம் வேற, அவர் வேற. உனக்கென்று கர்த்தர் வகுத்த பாதை வேற. ஆகவே அந்த பாதையில புறப்பட்டு வாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க, அடுத்தவங்களை குறிச்சு கவலைப்படாதீங்க. நல்லதுக்காக கவலைப்படுங்க, ஆனால் இயேசுவையே பின்பற்றுங்க. உங்கள் முடிவு மகிமையா இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா.